am Dr. Karthik, Assistant Professor of Physics, the Major College, Madurai. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா C3V பாயிண்ட் குரூப். இந்த C3V பாயிண்ட் குரூப்போட குரூப் மல்டிப்ளிகேஷன் டேபிள் எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த C3V பாயிண்ட் குரூப் அப்படிங்கிறது என்ன? நான் ஏற்கனவே கிறிஸ்டல்ல இருக்கிற சிமெட்ரிஸ் பத்தி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸா ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ அது சொல்லும்போது பாத்தீங்கன்னா கிறிஸ்டல்ல இருக்கக்கூடிய சிமெட்ரி எலிமெண்ட்ஸ், வேரியஸ் சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பர்டிகுலர் குரூப்பா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பாயிண்ட் குரூப்ஸ்னு சொல்லுவோம் அப்படிங்கறதையும் நான் அந்த வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது C3V அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் குரூப். இந்த பாயிண்ட் குரூப்ல என்னென்ன சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்ப பாருங்க, C3V அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுல இருக்கிற அந்த நம்பர் 3ங்கிற நம்பர் எதை குறிக்குது அப்படின்னா, என்ன ஆங்கிள் அந்த பர்டிகுலர் மாலிகுலை நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா சிமெட்ரி கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லுது. அதாவது C3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 360 டிகிரி டிவைடட் பை 3. ஸோ அதாவது பொதுவா இதை என்ஃபோல்டு சிமெட்ரின்னு சொல்லி அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். 360 டிகிரி டிவைடட் பை 3 அப்போ 120 டிகிரி. அப்போ இந்த சிமெட்ரி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அந்த மாலிகுலை நீங்க ஒரு 120 டிகிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு ஆக்சிஸை பொறுத்து உங்களுக்கு சிமெட்ரி கிடைக்கும் அப்படிங்கறத அதோட அர்த்தம். அடுத்தது V. இந்த Vங்கிறது என்ன அப்படின்னா வெர்டிகல் பிளேன். அதாவது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த ரிஃப்ளெக்ஷன், மிரர் ரிஃப்ளெக்ஷனை பத்தி சொல்லியிருந்தேன். மிரர் ரிஃப்ளெக்ஷன்ங்கிறத பத்தி சொல்லும்போது வெர்டிகல் பிளேன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம எந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்றோமோ சோ அந்த பர்டிகுலர் ஆக்சிஸ் மேலேயே அமைஞ்சிருக்கிற அந்த பிளேனை வெர்டிகல் பிளேன் சொல்லலாம். அல்லது அந்த மாலிகுல பாண்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த பாண்ட்ஸ் மேலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த மிரர் ரிஃப்ளெக்ஷன் பிளேனை நம்ம வெர்டிகல் பிளேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சோ அந்த வெர்டிகல் பிளேனை குறிக்கிறது தான் இந்த V. சோ இந்த C3V பாயிண்ட் குரூப்ல என்னென்ன சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடென்டிட்டி C3 ஸ்கொயர். ஐடென்டிட்டி எலிமெண்ட்ங்கிறது ஆக்சுவலா அந்த மாலிகுல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி. சோ C3 அப்படிங்கிறது ரொட்டேஷன் பை 120 டிகிரி. C3 ஸ்கொயர்னா ஒரு தடவை 120 டிகிரி ரொட்டேட் பண்ணிடணும், C3 அப்ளை பண்ணிடுறோம். இன்னொரு தடவையும் அந்த C3 அப்ளை பண்ணீங்கன்னா அதுதான் C3 ஸ்கொயர். சோ ஒரு தடவை 120 டிகிரி ரொட்டேட் பண்ணிடுறீங்க, இன்னொரு தடவை C3 அப்ளை பண்ணுங்க. அப்ப எவ்வளவு டிகிரி ரொட்டேட் பண்ணிருப்போம்னா 240 டிகிரி ரொட்டேட் பண்ணிருப்போம். சோ அந்த எலிமெண்ட் இருக்கு. அதே மாதிரி 3 வெர்டிகல் மிரர் பிளேன்ஸ், 3 வெர்டிகல் மிரர் பிளேன்ஸ் இதுல இருக்கு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா C3V பாயிண்ட் குரூப். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அமோனியா மாலிக்யூல். இந்த அமோனியா மாலிகுல்ல பாத்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன்ஸ் ஒரு நைட்ரஜன் இருக்கு. எல்லாமே ஹைட்ரஜன் ஆட்டம்ஸா இருந்தாலும் நம்ம இப்போ இந்த குரூப் மல்டிப்ளிகேஷன் டேபிள கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறதுனால எந்த ஹைட்ரஜன் எந்த பொசிஷனுக்கு வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கும் நான் 1 2 3 அப்படின்னு சொல்லி நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா நம்பரிங் கொடுத்திருக்கேன். சோ இது ஐடென்டிட்டி எலிமெண்ட். ஐடென்டிட்டி எலிமெண்ட்னா ஆக்சுவலா ஒரு அமோனியா மாலிகுல் இருக்கு, இதுல எந்த சிமெட்ரி ஆபரேஷனையும் அப்ளை பண்ணல. சோ அதை நான் ஐடென்டிட்டின்னு சொல்லி ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். இப்போ இதுதான் உங்களோட அந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள். சோ அந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்க பாருங்க, ஒரு காலம்ல அந்த சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா எழுதியிருக்கேன். C3 ஸ்கொயர், சிக்மா V பிரைம், சிக்மா V டபுள் பிரைம், சிக்மா V ட்ரிபிள் பிரைம். சோ அந்த குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை இந்த மாதிரி வெர்டிகலாவும் எழுதிட்டு ஹரிசாண்டலாவும் நம்ம எழுதணும். சோ C3 ஸ்கொயர், சிக்மா V பிரைம், சிக்மா V டபுள் பிரைம், சிக்மா V ட்ரிபிள் பிரைம். இப்போ இந்த C3V பாயிண்ட் குரூப் இருக்கிற ஒரு மாலிகுல் அமோனியா. அமோனியால இந்த C3 அப்படிங்கிற அந்த ரொட்டேஷன் ஆபரேஷனை எப்படி அப்ளை பண்றது? அதாவது உங்களோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி இருக்கும்னா, இந்த நைட்ரஜன் இருக்கு இல்லையா, சோ நைட்ரஜன்ல சென்டர்ல இப்படி போகும் உங்களோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இந்த மாதிரி 3 டைமென்ஷன்ல போகும். சோ நைட்ரஜன்ல நடுவுல போகுது, 3 டைமென்ஷன்ல இப்படி அந்த போர்டுல இருந்து வெளியே வர்ற மாதிரி அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் C3 அப்ளை பண்றேன். C3னா 120 டிகிரின்னு சொன்னேன். சோ இத பொறுத்து நான் 120 டிகிரி ரொட்டேட் பண்ணேன்னா இந்த ஹைட்ரஜன் 3 இங்க வந்துரும், ஹைட்ரஜன் 1 இங்க வந்துரும், ஹைட்ரஜன் 2 இங்க போயிடும். அதுதான் இங்க நடந்திருக்கு 120 டிகிரி. சோ அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா 120 டிகிரி இருக்கும். சோ அப்படி பார்க்கும்போது C3 ஃபர்ஸ்ட் ஒரு தடவை அப்ளை பண்ணீங்கன்னா H3 இங்க வந்துரும், H1 இங்க வந்துரும், H2 இங்க போயிடும். அதான் இங்க நடந்திருக்கு. அடுத்து C3 ஸ்கொயர். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி C3 ஸ்கொயர்னா ஃபர்ஸ்ட் ஒரு தடவை C3 அப்ளை பண்ணிட்டு இன்னொரு தடவை C3 மறுபடியும் அப்ளை பண்ணணும். சோ இங்க C3 இந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட் Nல அமோனியால அப்ளை பண்ணும்போது C3 ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா, இங்க கிடைச்சது அப்படியே நம்ம கிடைச்சிருக்கு. இன்னொரு தடவை C3 அப்ளை பண்றோம். சோ இன்னொரு தடவை ஒரு 120 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது இந்த H2 இங்க வந்துருது, இந்த H3 இங்க வந்துருது, H1 இங்க வந்துருது. இப்போ நம்ம இங்க பண்ணிருக்கிறது எல்லாமே C3 அப்படிங்கிறது you are rotating the molecule by 120 degree clockwise. So clockwise rotate பண்ற மாதிரி நம்ம
எடுத்திருக்கோம். ஸோ C3 பண்ணோம்னா இந்த மாதிரி அந்த கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். அதே மாதிரி C3 ஸ்கொயர்டு பண்ணோம்னா 2 தடவை C3 பண்றோம், பண்ணி முடிச்சது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஓரியன்டேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து C3 ஸ்கொயர். அடுத்து இந்த 3 மிரர் பிளேன்ஸ் எப்படி அப்ளை பண்றதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். அமோனியா இருக்கு. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்ல இங்க வந்து சிக்மா வி பிரைம். சிக்மா வி பிரைம்ங்கிற அந்த மிரர் பிளேனை எங்க நான் வைக்கிறேன் அப்படின்னா அலாங் திஸ் ஹைட்ரஜன் 1. அதாவது மிரர் பிளேனை வந்து நான் அலாங் த ஹைட்ரஜன் 1 வந்து இப்படி வைக்கிறேன். ஸோ இந்த பெண்ணை வந்து இப்படி வச்சேன்னா ஹைட்ரஜன் 1 மேலேயே அந்த மிரர் பிளேன் இருக்கு. அப்போ வந்து மிரர் பிளேனை பொறுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது இந்த ஹைட்ரஜன் 3 வந்து இங்க வந்துடும், ஹைட்ரஜன் 2 வந்து அங்க போயிடும். ஹைட்ரஜன் 1 மேலேயே அந்த மிரர் பிளேன் இருக்கிறதுனால ஹைட்ரஜன் 1ஓட பொசிஷன் அஃபெக்ட் ஆகாது. ஸோ சிக்மா வி பிரைம், அதாவது சிக்மா விங்கிறது வெர்டிக்கல் மிரர் பிளேன். ஸோ இந்த அலாங் த பாண்ட் H1 இருக்கிற அந்த பாண்ட்ல நான் வைக்கும்போது H3 H2 வந்து இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆகும். H1ஓட பொசிஷன்ல எந்த சேஞ்சும் இருக்காது. சிக்மா வி டபுள் பிரைம் அடுத்துதான் இந்த சிமெட்ரி எலிமெண்ட். சிக்மா வி டபுள் பிரைம்ங்கிறத நான் அலாங் த ஹைட்ரஜன் H2 வைக்கிறேன். அதாவது இந்த மிரர் பிளேனை இப்படி வைக்கிறேன். இப்படி வச்சிட்டோம்னா என்ன ஆயிடுது, உங்களுக்கு H2ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகாது. H1 H3 இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆகும். அடுத்தது வந்து சிக்மா வி ட்ரிபிள் பிரைம். ஸோ அந்த சிக்மா வி ட்ரிபிள் பிரைமை வந்து நான் பண்ணும்போது என்ன ஆகும்னா சிக்மா வி ட்ரிபிள் பிரைம்ங்கிறது அலாங் த ஹைட்ரஜன் H3. ஸோ H3ல இந்த மாதிரி நான் மிரர் பிளேனை வைக்கும்போது இந்த H1 H2வும் டியூ டு ரிஃப்ளெக்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இடம் ஆகும். ஸோ இதான் வந்து இந்த 3 சிமெட்ரி எலிமெண்ட்ஸ். அதாவது இந்த மிரர் பிளேனோட ஆபரேஷன்ஸை இந்த அமோனியா மாலிகுலை பொறுத்து நம்ம இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த C3V பாயிண்ட் குரூப்ல இருக்கிற சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி இந்த அமோனியா மாலிகுலுக்கு, அமோனியாங்கிறது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் C3V பாயிண்ட் குரூப். ஸோ இந்த அமோனியா மாலிகுலுக்கு எப்படி இந்த சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த C3V பாயிண்ட் குரூப்புக்கான மல்டிபிளிகேஷன் டேபிள் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபில் பண்ண போறேன். ஸோ ஃபில் பண்றதுக்கு எப்படி அப்படிங்கிறத பத்தி இப்போ பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு, ஐடென்டிட்டி இருக்கு. ஸோ ஐடென்டிட்டி இருக்கும்போது இங்க வந்து ஐடென்டிட்டி இன்டு ஐடென்டிட்டி என்ன வரும் அப்படின்னா ஐடென்டிட்டி தான் வரும். அடுத்தது ஐடென்டிட்டியோட எந்த எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணாலும் அந்த எலமெண்ட் வந்து அப்படியே தான் வரும் அப்படிங்கிறது ஒரு குரூப்போட பேசிக்கான ஒரு கண்டிஷன். ஸோ அப்போ இங்க இந்த காலம் ஃபுல்லா ஐடென்டிட்டி எலமெண்ட் இ தான் இருக்கு. அப்போ அந்த ஐடென்டிட்டி எலமெண்டோட இங்க இருக்கிற எந்த ஒரு சிமெட்ரி எலமெண்ட்டை நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் இந்த எலமெண்ட் தான் இங்க வரப்போகுது. ஸோ இந்த காலமை ஈஸியா ஃபில் பண்ணலாம். C3 into E வந்து C3, C3 squared into E வந்து C3 squared, sigma V prime into E வந்து sigma V prime, sigma V double prime into E வந்து sigma V double prime. அதே மாதிரி sigma V triple prime into Eங்கிறது வந்து sigma V triple prime. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள்ல இந்த காலமை நான் ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து இதே மாதிரி நான் இந்த பர்டிகுலர் ரோவையும் ஃபில் பண்ணிடலாம். ஏன்னா இங்க ஃபுல்லா ஐடென்டிட்டி எலமெண்ட் தான் இருக்கு. E into C3 C3, E into C3 squared C3 squared, E into sigma V prime sigma V prime, E into sigma V double prime வந்து sigma V double prime, E into sigma V triple prime வந்து sigma V triple prime. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த குரூப் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ல இந்த காலமை ஃபுல்லா முடிச்சிட்டோம், இந்த ரோவை ஃபுல்லாவும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அடுத்ததான் வந்து நம்ம மற்ற அந்த செல்ஸை ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணணும். அது எப்படிங்கிறத ஒவ்வொரு சிமெட்ரி ஆபரேஷனை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணோம்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ ஒவ்வொரு சிமெட்ரி ஆபரேஷன், அந்த ஒவ்வொரு மல்டிப்ளிகேஷன் ஆபரேஷனையும் எப்படி பண்றதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ பாருங்க, இங்க என்ன இருக்கு, C3 into C3. ஸோ C3 into C3 என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். C3 into C3ங்கிறது C3 ஸ்கொயர்டுன்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்ததா C3 into C3 ஸ்கொயர். C3 into C3 ஸ்கொயர்ட்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலா வந்து C3 ஸ்கொயர்டை ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் C3 பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ C3 ஸ்கொயர்டு பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த மாலிக்யூல் என்ன ஆகும், C3 ஸ்கொயர்ட்னா 240 டிகிரி ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு C3யையும் அங்க அப்ளை பண்றோம். அப்போ இன்னொரு ஒரு 120 டிகிரி என்ன ஆகும், அது வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அப்போ 360 டிகிரி ரொட்டேட் ஆயிடும். 360 டிகிரி ரொட்டேட் ஆயிட்டா முன்னாடி இருந்த அந்த ஐடென்டிக்கல் கான்ஃபிகரேஷன் என்னவோ அதுதான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால இந்த C3 into C3 ஸ்கொயர் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா ஐடென்டிட்டியா தான் கிடைக்கும். அதாவது இதை நான் இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க. ஸோ இங்க C3 ஸ்கொயர்,
C3 into C3 square இப்படி இருக்கு. C3 into C3 square. பொதுவா வந்து இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் டேபிள் போடும்போது இந்த மல்டிப்ளிகேஷன் ஆபரேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னா, ஸோ ரெண்டு எலிமெண்ட் ப்ராடக்டா இருக்கு, ரைட் சைட்ல இருந்து தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிமெட்ரி ஆபரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ரைட் சைடு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த C3 ஸ்கொயர்டை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் C3யை நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த C3 ஸ்கொயர்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ C3 ஸ்கொயர்டை பெர்ஃபார்ம் பண்ணணும்னா வேற ஒண்ணுமே இல்லை, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை C3யை பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ n இங்க என்ன வரும், இந்த H3 வந்து இங்க வந்துடும், இங்க வந்து H1 வந்துடும், இங்க H2 வந்துடும். C3 ஸ்கொயர்டு இல்லையா, ஸோ பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு தடவை மட்டும் C3 அப்ளை பண்ணா பார்த்தாது, ரெண்டாவது தடவை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது இங்க H2, இங்க வந்து H3, இங்க H1 சொல்லி வந்துடும். இப்போ நான் என்ன முடிச்சிருக்கேன், இந்த C3 ஸ்கொயர்டை மட்டும் முடிச்சிருக்கேன். C3 ஸ்கொயர்டுங்கும் போது ரெண்டு தடவை நான் என்ன பண்ணணும்னா C3 அப்ளை பண்ணிருக்கேன். அடுத்ததான் இந்த C3யையும் நான் அப்ளை பண்ணணும். ஸோ C3 அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா, இந்த H1 வந்து எனக்கு இங்க வந்துடும், H2 வந்து எனக்கு இங்க வந்துடும், H3 வந்து எனக்கு இங்க மேல போயிடும். இப்போ இந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷனை பாருங்க, இது எப்படி இருக்கு, எக்ஸாக்டா ஐடென்டிட்டி எலிமெண்ட்டுக்கு அப்படியே வந்து சேமா இருக்கா, சிமிலரா இருக்கா. ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி C3 into C3 ஸ்கொயர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஐடென்டிட்டி கிடைச்சிருச்சா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு மல்டிப்ளிகேஷன் ஆபரேஷனையும் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வரணும். C3 into sigma v prime. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைட் சைட்ல இருந்து தான் அந்த ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும். சிக்மா v prime. ஸோ இந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷனுக்கு n H1 H2 H3 இருக்கு. சிக்மா v prime. சிக்மா v primeனா H1ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த மிரர் பிளேனா வைக்கிறேன். ஸோ H1ல வச்சதும் H2 H3 என்ன ஆகும், இன்டர்சேஞ்ச் ஆகும். அடுத்து C3னா ரொட்டேட் பை 120 டிகிரி. ஸோ ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது, H2 இங்க வந்துருது, H1 இங்க போயிருது, இந்த H3 வந்து இங்க வந்துருது. இந்த கான்ஃபிகரேஷன் எதுக்கு ஈக்குவலண்ட் ஆனதா இருக்கு அப்படின்னா சிக்மா வி ட்ரிபிள் பிரைமுக்கு ஈக்குவலண்டா இருக்கு. இந்த வீடியோ நீங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். சிக்மா வி ட்ரிபிள் பிரைம் இந்த பர்டிகுலரான இந்த மாலிக்யூலுக்கு சிக்மா வி ட்ரிபிள் பிரைம்னா நான் மிரர் பிளேனா இப்படி வைக்கிறேன். இப்படி வச்சா என்ன ஆகும், H3 அப்படியே இருக்கும், H1 H2 என்ன ஆகும், இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் வந்து இங்க நடந்திருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஈக்குவலண்டா எது கிடைக்குது அப்படின்னா சிக்மா வி ட்ரிபிள் பிரைம் பண்ணா என்ன கிடைக்குமோ அதுக்கான ரிசல்ட் தான் கிடைக்குது. அப்போ இதோடைய அந்த மல்டிப்ளிகேஷனோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னா சிக்மா வி ட்ரிபிள் பிரைம். சிக்மா வி ட்ரிபிள் பிரைம். அடுத்ததா வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இங்க பாருங்க வேற ஒரு சில என்ட்ரிஸை வந்து நீங்க ஈஸியா என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபில் பண்ண முடியும். இப்போ இங்க பாருங்க C3 ஸ்கொயர் C3. ஸோ C3 ஸ்கொயர்ட் இன்டூ C3னா என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் C3 அப்ளை பண்ணுவீங்க ஒரு 120 டிகிரி ரொட்டேஷன். அடுத்து C3 ஸ்கொயர்ட், அப்ப என்ன ஆகும், ஒரு 240 டிகிரி ஆட் ஆகும். ஸோ 120 பிளஸ் 240 360 டிகிரி, தட் இஸ் ஐடென்டிக்கல். இப்போ இது என்ன பண்ணலாம், C3 ஸ்கொயர்ட் இன்டூ C3ங்கிறத இங்க நீங்க என்ன பண்ணலாம்னா ஐடென்டிட்டின்னு சொல்லி நீங்க ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததா வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறது C3 இன்டூ சிக்மா வி டபுள் பிரைம். அதை எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ C3 இன்டூ சிக்மா வி டபுள் பிரைம் பண்றேன். ஃபர்ஸ்ட் சிக்மா வி டபுள் பிரைம். சிக்மா வி டபுள் பிரைம்னா மிரர் பிளேனா இந்த மாதிரி வைக்கணும். வைக்கும்போது H2 அஃபெக்ட் ஆகாது, H3யும் H1ம் இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆயிடும். அடுத்து வந்து C3ங்கிறது ரொட்டேஷன் பை 120 டிகிரி. ஸோ ஆக்சிஸ் இப்படி இருக்கு, 120 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க. H1 வந்து இங்க வந்துருது, H3 இங்க வந்துருது, H2 வந்து இங்க போயிடுது. ஸோ என்ன ஆயிடுது, இந்த கான்ஃபிகரேஷன் எப்படி எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிக்மா வி பிரைம், அதாவது இந்த பர்டிகுலர் ஐடென்டிட்டி எலிமெண்ட்ல சிக்மா வி பிரைம் மட்டும் அப்ளை பண்ணா என்ன கிடைக்குமோ அதுதான் வந்திருக்கு. அதாவது இந்த ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வந்திருக்குன்னா இங்க சிக்மா வி பிரைம் அப்ளை பண்ணுங்க, H3யும் H2 என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ அது மட்டும் தான் இங்க நடந்திருக்கு. இப்போ சிக்மா வி பிரைமுக்கு ஈக்குவலண்டான ரிசல்ட் கிடைச்சிருக்கிறதுனால C3 இன்டூ சிக்மா வி டபுள் பிரைம் வந்து சிக்மா வி பிரைம். ஸோ இந்த மாதிரி வந்து இது முடியும். இந்த பர்டிகுலர் ரோவை பொறுத்தளவு மற்ற எல்லா என்ட்ரிஸும் ஃபில் அப் ஆயிடுச்சு, ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் மிச்சம் இருக்கு. அந்த என்ட்ரியை நீங்க வந்து இந்த மாதிரி ஆபரேஷன் போட்டு பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏற்கனவே ரீஅரேஞ்ச்மெண்ட் தியரத்தை பத்தி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். ரீஅரேஞ்ச்மெண்ட் தியரம்னா என்னன்னா ஒரு எலமெண்ட் ஒரு ரோலையும் சரி ஒரு காலம்லையும் சரி ஒரே ஒரு தடவை தான் அப்பியர் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அப்படி பார்க்கும்போது இந்த ரோல பாருங்க, அதாவது இதை விட்டுறணும், சரியா, இதையும் விட்டுறணும். விட்டுட்டு மிச்சம் இருக்கிற இந்த ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் செல்ஸை தான் பார்க்கணும். சொல்லி பார்க்கும்போது இங்க பாருங்க C3 இருக்கு, C3 ஸ்கொயர் இருக்கு, ஐடென்டிட்டி இருக்கு, சிக்மா வி ட்ரிபிள் பிரைம் இருக்கு, சிக்மா வி பிரைம் இருக்கு.
அப்போ இங்க கடைசியா ஒரே ஒரு செல்லுல ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் போடணும். அது எதுவா தான் இருக்கும் அப்படின்னா இங்க மிச்சமா இருக்கக்கூடிய சிக்மா வி டபுள் பிரைம். ஸோ சிக்மா வி டபுள் பிரைமை போட்டா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் தியரம் வந்து உங்களுக்கு கரெக்டா அப்ளிகபிள் ஆகும். ஸோ இங்க பாருங்க, இந்த ரோல பாருங்க, எல்லா ஐடென்டிட்டி எலிமெண்ட்டும் வந்துருச்சா? C3 ஸ்கொயர் ஐடென்டிட்டி, சிக்மா வி ட்ரிபிள் பிரைம், சிக்மா வி பிரைம் அண்ட் சிக்மா வி டபுள் பிரைம். இப்போ அடுத்து வேற எது வந்து ஈஸியா நம்ம வந்து ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, ஸோ இதை பாருங்க, C3 ஸ்கொயர்ட் இன்டூ C3 ஸ்கொயர். ஸோ C3 ஸ்கொயர் இன்டூ C3 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஒரு தடவை C3 ஸ்கொயர்ட் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு தடவை C3 ஸ்கொயர்ட் அப்ளை பண்ணணும். C3 ஸ்கொயர்ட் அப்ளை பண்ணா என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா 120 டிகிரி பிளஸ் ஒரு 120 டிகிரி, தட் இஸ் 240 டிகிரி. அதுக்கப்புறம் ஒரு C3 ஸ்கொயர்ட் இருக்கு. ஸோ C3 ஸ்கொயர்ட் இருக்குன்னா மறுபடியும் ஒரு C3 அப்ளை பண்ணணும். அப்ப ஆக்சுவலா என்ன அர்த்தம் ஆகுது? C3 இன்டூ C3 கியூப்னு சொல்லி எடுத்துக்கலாமா? அதாவது C3 பவர் 4. C3 பவர் 4ங்கிறத நான் எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு C3 பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து C3 கியூப் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி நான் எடுத்துக்கலாம். இந்த C3 கியூப் பெர்ஃபார்ம் பண்ணா என்ன ஆகுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒரு C3 பண்ணும்போது 120 டிகிரி ரொட்டேஷன், C3 கியூப் பண்ணும்போது 120 பிளஸ் 120 பிளஸ் 120, 3 தடவை பண்ணும்போது 360 டிகிரி. அப்ப ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடைக்கும். அப்ப இது வந்து எப்படி மாடிஃபை ஆகும்னா C3 இன்டூ C3 கியூப்ங்கிறது ஐடென்டிட்டி எலிமெண்ட்னு மாடிஃபை ஆகும். ஸோ C3 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ C3 இன்டூ E C3ன்னு வருது. அப்போ இதோடைய இந்த ஆபரேஷனுடைய ஃபைனல் ரிசல்ட் என்ன? C3. இப்போ இங்க C3 ஸ்கொயர்ட் இன்டூ C3 ஸ்கொயர்டுங்கிறத நான் என்ன பண்ணிக்கலாம்? டைரக்டாவே இங்க C3ன்னு சொல்லி நான் எழுதிக்கலாம். ஸோ ஒவ்வொரு என்ட்ரி எழுதும் போது நீங்க என்ன பண்ணிக்கணும்னா அந்த காலம்லையும் சரி ரோலையும் சரி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அந்த எலிமெண்ட் ஏற்கனவே அந்த ரோலையோ காலம்லயோ அப்பியர் ஆயிருக்காங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நீங்க என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா நீங்க போடுற என்ட்ரி கரெக்ட் தானான்றதை நீங்க ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலம்ல பாருங்க C3 ஸ்கொயர்டு தான் இருக்கு, C3 இல்ல. அதே மாதிரி இந்த ரோலையும் C3 ஸ்கொயர்டு தான் இருக்கு, C3 இல்ல. ஸோ இங்க வந்து C3 ஒன்ஸ் தான் வந்து அப்பியர் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த காலம்லையும் சரி இந்த ரோலையும் சரி அது மறுபடியும் அப்பியர் ஆகாது. ஸோ அடுத்ததான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த என்ட்ரி என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். பார்க்கும்போது இங்க C3 ஸ்கொயர்டு இன்டூ சிக்மா வி பிரைம். ஸோ இங்க பாருங்க C3 ஸ்கொயர்டு இன்டூ சிக்மா வி பிரைம், C3 ஸ்கொயர்டு இன்டூ சிக்மா வி பிரைம். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? N H1 H3 H2. ஃபர்ஸ்ட் வந்து நான் ரைட் சைடுல இருந்து வரணும். சிக்மா வி பிரைம், சிக்மா வி பிரைம்னா மிரரை வந்து நான் அலாங் இந்த டைரக்ஷன்ல வைக்கணும். ஸோ இங்க வச்சேன்னா H3யும் H2வும் இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ N இங்க வந்து H1 அப்படியே இருக்கும், H2வும் H3யும் இன்டர்சேஞ்ச் ஆகும். அடுத்ததான் நான் C3 ஸ்கொயர்டை வந்து நான் அப்ளை பண்ணணும். C3 ஸ்கொயர்டை வந்து நான் அப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் ஒரு தடவை C3 அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணும்போது H2 இங்க வந்துடும், H1 இங்க வந்துடும், H3 இங்க போயிடும். C3 ஸ்கொயர்டுங்கிறதுனால அகைன் வந்து ஒரு தடவை C3 அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா H3 இங்க வந்துடும், H2 வந்து இங்க வந்துடும், H3 H2 தென் இங்க H1. இப்போ இது வந்து எதுக்கு ஈக்குவலண்டான ரிசல்ட்டா வருது அப்படின்னா சிக்மா வி டபுள் பிரைம். அதாவது இந்த H2ல வந்து நீங்க இந்த மிரர் பிளேனை வச்சீங்கன்னா H1 H3 மட்டும் இடம் மாறி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த சிக்மா வி டபுள் பிரைம் ஆபரேஷன். அதுக்கு ஈக்குவலண்டான ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இப்போ C3 ஸ்கொயர்டு இன்டூ சிக்மா வி பிரைம் அப்படின்னா C3 ஸ்கொயர்டு இன்டூ சிக்மா வி பிரைம்ங்கிறது சிக்மா வி டபுள் பிரைம் அப்படின்னு சொல்லி நமக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறது என்னன்னா C3 ஸ்கொயர்டு இன்டூ சிக்மா வி டபுள் பிரைம், C3 ஸ்கொயர்டு இன்டூ சிக்மா வி டபுள் பிரைம். ஸோ சிக்மா வி டபுள் பிரைமை ஃபர்ஸ்ட் நம்ம பெர்ஃபார்ம் பண்றேன். ஸோ H2ல சிக்மா வி டபுள் பிரைம்ங்கிறது இந்த பொசிஷன்ல மிரரை வைக்கணும். H2 வந்து மாறாது, H1 H3 இன்டர்சேஞ்ச் ஆகும். தென் C3 ஸ்கொயர் பண்ணும்போது ஒரு தடவை C3 பண்ணேன் அப்படின்னா H1 வந்து இங்க வந்துடும், H3 இங்க வந்துடும், H2 வந்து இங்க போயிடும். இன்னொரு தடவை C3 பண்ணணும். C3 பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கிற அந்த H2ங்கிறது வந்து இங்க வந்துடும், H1ங்கிறது இங்க வந்துடும், H3ங்கிறது இங்க போயிடும். இது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிக்மா வி ட்ரிபிள் பிரைம். அதாவது H3ல வந்து இந்த மாதிரி மிரரை வச்சீங்கன்னா H1 H2 மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும். அந்த ரிசல்ட் தான் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த ஆபரேஷன் C3 ஸ்கொயர்டு இன்டூ சிக்மா வி டபுள் பிரைம் அப்படின்றது சிக்மா வி ட்ரிபிள் பிரைம் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ரோவை பொறுத்தளவு 5 செல்ஸ் வந்து ஃபில்அப் ஆயிடுச்சு, இன்னும் 1 மட்டும் ஃபில்அப் ஆகணும். ஸோ இந்த ரோவை பாருங்க, இங்க இருக்கிற 6 எலிமெண்ட்ல எது மிஸ்ஸிங்கா இருக்கு? சிக்மா வி பிரைம். ஸோ சிக்மா வி பிரைமை ஃபில் பண்ணி நீங்க
முடிச்சிடலாம். சிக்மா வி பிரைம் இன்டூ C3, அதாவது சிக்மா வி பிரைம் இன்டூ C3. ஃபர்ஸ்ட் நான் C3 அப்ளை பண்ணணும். C3 அப்ளை பண்ணும்போது 120 டிகிரி ரொட்டேஷன், H3 இங்கே வரும், H1 இங்கே போகும், H2 இங்கே வரும். இதான் வந்திருக்கு. அடுத்தது சிக்மா வி பிரைம். சிக்மா வி பிரைம்னா என்னோட மிரர் பிளேனை இந்த பொசிஷன்ல வைக்கணும். ஸோ இங்க H3 இருக்கே, அதனால வந்து சிக்மா வி பிரைம்ங்கிறது நம்ம H1 இருக்கிற இடத்துல தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ ஆக்சுவலா வந்து சிக்மா வி பிரைம்னா இந்த பொசிஷன்ல வைக்கணும். ஸோ இங்க நம்ம வைக்கும் போது H3 வந்து அன்அஃபெக்டடா இருக்கும், H2 H1 வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் பாருங்க எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னா சிக்மா வி டபுள் பிரைம். ஸோ சிக்மா வி டபுள் பிரைம்னா நம்ம யூஸ்வலா வந்து இந்த H2ல இப்படி மிரர் வைப்போம், H1 H3 வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ அதனால இங்க நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா சிக்மா வி டபுள் பிரைம் அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். ஸோ இங்க வந்து நமக்கு சிக்மா வி டேஷ் இன்டூ C3 அது வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா சிக்மா வி டபுள் பிரைம்னு சொல்லி நமக்கு வந்திருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து இந்த என்ட்ரி வரைக்கும் முடிச்சிருந்தோம். இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிறது ரெண்டு என்ட்ரிஸ் தான். ஒன்னு சிக்மா வி ட்ரிபிள் பிரைம், இன்னொன்னு வந்து சிக்மா வி பிரைம். இந்த ரெண்டு வேல்யூவை வந்து இங்க எதை போடணுன்றத நம்ம ஒரு கெஸ் ஒர்க் மாதிரியே பண்ணிடலாம். ஸோ இங்க பாருங்க சிக்மா வி ட்ரிபிள் பிரைம் அதை வந்து இங்க போட்டா என்ன ஆகும், ஆல்ரெடி இந்த ரோல வந்து சிக்மா வி ட்ரிபிள் பிரைம் வந்துருச்சு. ஸோ அதனால வந்து அதை இங்க போட முடியாது. அதனால வந்து சிக்மா வி பிரைம் வந்து இங்க நம்ம போட்டுறோம். அதை போட்டதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்னா சிக்மா வி ட்ரிபிள் பிரைம் மட்டும்தான். அதை இங்க போட்டோம்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லாம என்ன ஆயிடுது, இந்த காலம்ல இங்க இருக்கிற எல்லா சிமெட்ரி எலிமெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு ஃபில்அப் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கெஸ் ஒர்க் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எலிமெண்ட்ஸை போடலாம். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு பர்டிகுலர் மல்டிப்ளிகேஷன் ஆபரேஷனையும் பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்து இந்த C3V அந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் நீங்க என்ன பண்ணிக்கிட்டே வரலாம் அப்படின்னா ஃபில்அப் பண்ணிக்கிட்டே வரலாம். இதுதான் உங்களோட கம்ப்ளீட்டான ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள். ஸோ மற்ற மல்டிப்ளிகேஷன் ஆபரேஷன்ஸை நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். ஸோ பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த மெத்தட்ல தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா C3V பாயிண்ட் குரூப்க்கு மல்டிப்ளிகேஷன் டேபிளை நீங்க எழுதணும். ஸோ முக்கியமா நீங்க வந்து ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் தியரம். ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் தியரம் படி ஒரு எலமெண்ட் வந்து ஒரு ரோலையோ இல்லை ஒரு காலம்லயோ ஒரு தடவை தான் வந்து அப்பியர் ஆகணும். இதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில ஆரம்பத்துல ஒரு சில ஆபரேஷன்ஸை வந்து நீங்க இந்த மாதிரி அந்த ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறத நீங்க வந்து இந்த சுடோக்குன்னு சொல்லி ஹிந்து நியூஸ் பேப்பர்ல ஒரு பர்டிகுலர் செக்ஷன் வரும். ஸோ கிராஸ்வேர்டு ஃபில் பண்ற மாதிரி ஃபில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில் பண்ணீங்கனாலே இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிளை நீங்க ஈஸியா ஃபில் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.